ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் பிளாட். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம ஹீரோ பேர் ராகுல். இவர் வந்து ஒரு ஃபெயிலியர் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாப்புல. நிறைய பிஸ்னஸ் எடுத்து பண்ணாலும் எல்லா பிஸ்னஸுமே ஒரு ஃபெயிலியரெல்லாம் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம ஹீரோயின் பேர் தீபு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் டீலராக இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கொலை பண்ணதுனால அந்த நபருக்கு தெரிஞ்சவர் வந்து சமீர் அப்படிங்கிறவங்க இவங்களை தேடி வருவாங்க. அதுக்குள்ளே எப்படியாவது இவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் ஹீரோயின் இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சுருந்த அந்த பணத்தில் எப்படியாவது ஆஸ்திரேலியா தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பணம் இப்போ நம்ம ஹீரோட்ட இல்லை. அதுவும் பிஸ்னஸில் போட்டு லாஸ் பண்ணிட்டார் போல். அதனால இப்போ நான் என் பேரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை விற்றுட்டு நம்ம அப்படியே ஆஸ்திரேலியா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த வீடை விற்கும் போது தான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பற்றி அவருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. அந்த சமீர் அப்படிங்கிறவனுக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தேடி வந்து நம்மளை இது டார்ச்சர் பண்ணுவான். அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கிற சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோக்கு இதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணாங்களா, இல்லை அவரோட வீடை விற்றுட்டு இவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியா போய் தப்பிச்சு போனாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா அப்படின்னாலும் ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக தான் கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் இவங்க படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோ பண்ணால் தான் இருக்குது. அண்ட் கூடுதலாக இவங்களோட மெயின் பிளாட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஆசை வருது. அதை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாரா, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ட்ராஜடி ட்ராமா என்ன, கூடுதலாக அந்த சமீர் அப்படிங்கிற நபர் தேடிட்டே வரார்ல. ஸோ அவர்கிட்ட மாட்டினக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன மாதிரி ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த பிளாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அங்கே மிஸ் ஆகுது. பட் படத்தில் நடிச்சிருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னால இந்த கதைக்கு அடாப்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதில் ஹீரோயினுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்க்ரீன் பிளேஸ் இல்லைனாலும் ஸ்க்ரீனில் வர அந்த கொஞ்சம் நேரத்துலையுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோவை பொறுத்தளவுக்கு அந்த பிஸ்னஸ் ஐடியாலே இருப்பாப்புல. எல்லா பிஸ்னஸும் எடுத்து பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிட்டு, ஆனால் இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. அவர் சக்ஸஸ் ஆனாரா அப்படிங்கிற அந்த ஒரு பிளாட்டை வந்து ரன் ஆகும். ஸோ அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பற்றி நிறைய இதை இங்கே சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக இருக்கும். இப்படி ஓவராலாக ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.